இப்போ ரமதானுடைய மாதத்திலையும் குரானை எடுத்து பார்க்கலைன்னா எவ்வளோ பெரிய கைசேதம். மற்ற காலங்களிலும் குரானுடைய தொடர்பு இல்லை, ரமதானிலும் குரானுடைய தொடர்பு இல்லை. ரமதானிலாவது குரான் ஓதுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஜுது ஓதுறீங்களோ அத்தனை ஹத்தும் முடியும். ஒரு ஜுது ஓதுனா ஒரு குரான், 2 ஜுது ஓதுனா 2 குரான், 3 ஜுது ஓதுனா 3 குரான். ஒரு நாளைக்கு எத்தனை ஜுது ஓதுறீங்களோ ஒரு மாசத்துல அத்தனை ஹத்தும் முடியும். 5 ஜுது ஓதுனா மாசம் 5 ஹத்தும் முடியும். அதனால ரமதானுடைய மாதம் குரானுடைய மாதம். இந்த மாதத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் இடத்துல வருவாங்க. ஒவ்வொரு ரமதானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் வருவாங்க, தினசரி வருவாங்க. நாம தராவீஹ் தொழுகிறோமே, தராவீஹில் குரான் ஓதுறோம் இல்லையா, அதுக்கான அடிப்படை ஆதாரம் இதுதான். வருஷம் முழுக்க பெருமானாருக்கு குரான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும், தேவைகளுக்கு ஏற்ப இறங்கும், சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப இறங்கும். சூறாக்கள் தர்த்தீபாலாம் இறங்காது, பக்ரா ஆல இம்ரான்லாம் வராது. பல சூறாக்கள்ல பல்வேறு வசனங்கள் மாறி மாறி வரும். அந்த ஆயத்துகள் இறங்க இறங்க பெருமானாருக்கு அருகிலேயே வகையை எழுதக்கூடியவர்கள் இருப்பாங்க. அந்த வகையை எழுதக்கூடியவர்களிடத்துல இந்த வசனத்தை இந்த சூறால இந்த ஆயத்திற்கு பிறகு எழுதுங்கள், இந்த ஆயத்தை இந்த சூறால எழுது, இந்த ஆயத்துக்கு பிறகு எழுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்படியே தான் குரான் இறங்குச்சு. இப்படி வருஷம் முழுக்க 11 மாதங்களும் குரான் பல ஆயத்துகளா இறங்கும், பல சூறாக்கள்ல வைக்கப்படும். ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானாரிடம் அந்த ஆண்டு முழுக்க 11 மாதங்களும் அருளப்பட்ட மொத்த குரான் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மொத்தமா ஓத சொல்லுவாங்க. யார? பெருமானார். எந்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்களோ மரணிக்கிறாங்களோ அந்த ஆண்டு வருஷம் வருஷம் ஒரு தடவை தான் ஓதுவாங்க. அந்த இறக்க போகிற அந்த வருடம் ரமதானுடைய மாதத்துல 2 தடவை குரான் ஓதி காட்டப்பட்டது, 2 முறை குரானை திலாவத் செய்யப்பட்டது. இப்ப ரமதானுடைய மாதம் குரானுடைய மாதம். அல்லாஹ் இந்த மாதத்தை அப்படித்தானே அறிமுகப்படுத்துகிறான். ரமதான்ல கூட குரான் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில குரானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அருமையானவர்களே? எனவே ரமதான்ல எல்லாமலும் இருக்கணும், தர்மம் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, பெருமானார் எவ்வளவு பெரிய கொடை வல்லல்னு சொன்னா, வீசக்கூடிய காற்றை விட கான அஜ்வத மினர் ரீஹில் முர்சலா, வீசும் காற்றை விட கொடை வல்லல். வீசும் காற்றை விட கொடை வல்லல்னா என்ன அர்த்தம்? காத்து எதையுமே தனக்குன்னு வச்சிருக்காது இல்லையா. ஒரு பொருள் காத்தோட மோதுதுன்னா காத்து அந்த பொருளை என்ன செஞ்சிடும்? தட்டிடும். எதையுமே வச்சு காத்து பிடிச்சு வைக்காது. காத்து வந்து எல்லாத்தையுமே என்ன செய்யும்? உதறிடும். பெருமானாருடைய கையில எந்த பொருள் வந்தாலும் அவங்க கையில இருக்காது, கொடுத்துருவாங்க. அதான் அர்த்தம்.